ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் 25வது ஸ்லோகம். நம்ம சொல்லுங்க. மகர்ஷினாம் பிரகுரகம் கிராமஸ்மேகம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. மகா ரிஷிகளில் நான் பிரகு, சப்தங்களில் நான் திவ்யமான ஓம்காரம், யாகங்களில் நான் திருநாம ஜபம், அசையாதனவற்றில் நான் இமயமலை. பொருளுரை. அகிலத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மா பலதரப்பட்ட உயிரினங்களின் உற்பத்திக்காக பல மகன்களை படைத்தார். அத்தகு மைந்தர்களில் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த ரிஷி ஆவார். எல்லா தெய்வீக சப்தங்களில் ஓம் ஓம்காரம் கிருஷ்ணரை குறிக்கின்றது. எல்லா யாகங்களில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மந்திர ஜபமே கிருஷ்ணருடைய மிக தூய்மையான பிரதிநிதி. சில யாகங்களில் மிருகபலி பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் ஹரே கிருஷ்ணா எனும் யாகத்தில் ஜீவஹிம்சை என்ற கருத்திற்கு இடமில்லை. இது மிகவும் எளிதானதும் மிகவும் தூய்மையானதும் ஆகும். இவ்வுலகில் எவையெல்லாம் சிறந்தவையாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் கிருஷ்ணரின் பிரதிநிதிகளே. எனவே உலகின் மிகச்சிறந்த மலையான இமயமலையும் அவருடைய பிரதிநிதியே. ஒரு முந்தைய ஸ்லோகத்தில் மேரு என்னும் மலை குறிப்பிடப்பட்டது. ஆனால் மேரு சில சமயங்களில் நகரக்கூடியது, இமயமலையோ நகராதது. எனவே இமயமலை மேருவை விட சிறந்தது. नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்க வழக்கம் போல பகவத்கீதையில இருந்து ஒரு அருமையான ஸ்லோகம் படிச்சிருக்கோம். இது இந்த 10வது அத்தியாயத்துல இதுக்கு முன்னாடியே சில ஸ்லோகங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. 19வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் தன்னுடைய வைபவங்களை விவரிக்க போறேன்னு சொல்லி தொடங்கி இருக்கிறார். 19வது ஸ்லோகத்துல சொல்றார், நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகின்றேன். ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகின்றேன். ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்களோ எல்லையற்றவை. இப்போ பகவான் அவருடைய வைபவங்களை விவரிக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்துல இங்க பிரபாத பொருளுரையில சொல்ற மாதிரி இந்த ஜட படைப்புல ஜட பிரபஞ்சத்துல எதெல்லாம் மிக சிறந்தவையாக இருக்கிறதோ அது எல்லாமே பகவானை பிரதிநிதிக்கக்கூடியவை அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல விவரிக்கப்பட்டுட்டு வருது. ஸோ 20வது ஸ்லோகத்துல தொடங்கி ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க 4 ஸ்லோகங்கள் கேட்டிருக்கீங்க. வெவ்வேறு ஐஸ்வர்யங்களை அவர் விவரிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஸ்லோகத்துல 4 ஐஸ்வர்யங்கள் சொல்றார். ஒண்ணு மகர்ஷினா பிரகுரகம், மகா ரிஷிகளில் நான் பிரகு. 2வது அஸ்மேகம் அக்ஷரம்,
திவ்யமான ஓம்காரம் நான் அப்படிங்கிறார். அதே போல யாகங்களில் ஜப யக்யோஸ்மி, திருநாம ஜபம், நம்ம ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் பண்றோம் இல்லையா, அது நானே அப்படிங்கிறார். அசையாதனவற்றில் நான் இமயமலை, இந்த 4 விஷயங்களை இதுல குறிப்பிடுறார். சோ இப்போ முதல்ல பிருகு ரிஷி மகா ரிஷிகள்ல ஒரு சிறந்த ரிஷியாக அறியப்படுகிறார். வேத இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரம்மாவிடம் இருந்து நேரடியாக பிறந்த பல புத்திரர்கள்ல அவரும் ஒருத்தர். நீங்க பாகவதத்துல அல்லது கிருஷ்ணா புக்ல படிச்சிருக்கலாம். பிருகுமுனியை மையப்படுத்தி ஒரு அருமையான ஒரு பிருகுமுனி ஒரு முக்கிய காரணமாக இருப்பார் அந்த லீலையில. அது என்ன அப்படின்னா, யார் முழுமுதற் கடவுள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா தேவர்கள் ரிஷிகள் மத்தியில ஒரு விவாதம் நடக்கிறது. இங்க எப்படி சில சமயத்துல சிவன்தான் முழுமுதற் கடவுள், விஷ்ணுதான் முழுமுதற் கடவுள், சைவ வைணவ மதங்களுக்கு இடையில பல விதமான தர்க்கங்கள் நடந்திருக்கு முன்னாடி பல சமயங்கள்ல. அல்லது சில சமயத்துல இன்னும் மற்ற தேவர்களுடைய வழிபாடு செய்யக்கூடியவர்களும் கூட இந்த மாதிரியான போட்டிகள்ல விவாதங்கள்ல ஈடுபடுறது உண்டு. சிலர் விநாயகர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்றது உண்டு, சிலர் வெவ்வேறு தேவர்களை குறிப்பிடுறது உண்டு. அப்படி இருக்கும்போது தேவர்கள் மத்தியிலும் சில சமயங்கள்ல குழப்பம் உண்டாகிறது. ரிஷிகள் மத்தியிலையும் கூட சில சமயத்துல ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை உண்டாகிறது. சில சமயம், எல்லா சமயத்திலையும் கிடையாது. தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் நம்மள மாதிரி ரொம்ப சாதாரண ஒரு ஜீவாத்மாக்களா நம்ம கருதிடக்கூடாது. ஏன்னா அவங்களும் குழப்பத்துல இருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள சாதாரணமானவர்களா நம்ம கருதிடக்கூடாது. நம்மளோட அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க ரொம்ப உயர்வான ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள்லாம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்கும்போது யார் இதை சோதிச்சு பார்த்து முடிவு பண்றது? குறிப்பா பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 பேரும் மும்மூர்த்திகள்னு சொல்லப்படுறாங்க. பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு பராமரிக்கிறார், சிவன் அழிக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 முக்கிய இந்த படைப்பு சார்ந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் இவங்க 3 பேரும். சில சமயத்துல இவங்களுக்குள்ள யார் முழுமுதற் கடவுள் அப்படின்ற ஒரு குழப்பம் உண்டாகிறது. படைக்கிறவர் பெரியவரா, பராமரிக்கிறவர் பெரியவரா, இல்ல எல்லாத்தையும் அழிக்கிற சிவபெருமான் பெரியவரா? சோ இவங்களை எப்படி இவங்கள யார் முழுமுதற் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பிருகுமுனியை தேர்ந்தெடுக்கிறாங்க. பிருகுமுனியை அனுப்புறாங்க. நீங்க போய் இவங்களை சோதிச்சு பாருங்க, உங்களுடைய சோதனை மூலமா யார் முழுமுதற் கடவுள்ன்ற முடிவுக்கு வரீங்களோ அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. முதல்ல பிரம்மா கிட்ட வர்றார். பிரம்மா யாரு? பிருகுமுனிக்கு தந்தை. இப்போ என்ன பண்ணணும்? தந்தை முன்னாடி மகன் வரும்போது மரியாதை செலுத்தணும், நமஸ்காரம் பண்ணணும், பணிவோட இருக்கணும். ஆனா இவர் அதை செய்ய மாட்டேங்கிறார், மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறார். பணிவோடு நடந்துக்காம அங்க அவர் கர்வத்தோடு இருக்கிற மாதிரி அவர் மரியாதை செலுத்தாம இருக்கிறார். பிரம்மாவுக்கு அதனால கோபம் வருது. என்ன இப்படி பண்றாரு இவர் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பெரிய ரிஷி, ஆனாலும் இவர் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாம இருக்கிறாரு அப்படின்னு கோபம் வருது அவருக்கு. அடுத்து பிரம்மா விட்டு இவர் சிவபெருமான்ட்டு போறார். ஏன்னா பிரம்மா ஆல்ரெடி கோபப்படுறார். கோபப்படும் போது அவர் முழுமுதற் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு பெறார். சிவபெருமான்ட்ட வந்தா சிவபெருமான்ட்ட இப்போ இன்னும் ஒருபடி மேல போய் வெறும் மரியாதை கொடுக்காம இருக்கிறது மட்டும் இல்லாம அவமரியாதை பண்றார். அவர் வார்த்தையால திட்டுறார்.
சிவபெருமான் பார்த்த உடனே, ஏன்னா சிவபெருமான பிரம்மபுத்திரர்ல ஒருத்தர் தான், பிரம்மா கிட்ட இருந்து பிறந்த ஒருத்தர் தான். இப்போ அதனால தன்னுடைய சகோதரன் மாதிரி நினைச்சிட்டு அவரை வந்து கட்டி அணைக்க வர்றாரு. இவர் வந்து இல்ல இல்ல என்னெல்லாம் தொடாதீங்க, என்ன உடம்பெல்லாம் பாருங்க என்ன இருக்கு, சாம்பலை பூசிட்டு இருக்கீங்க, சுடுகாட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க போய் என்ன வந்து இப்படி கட்டி அணைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் அவமானப்படுத்துறாரு. வார்த்தை அளவிலேயே அவரை எழுந்து பேசுறாரு. பிருகுமுனி இப்படி பேசின உடனே சிவபெருமானுக்கும் கோபம் வந்துடுது. சிவபெருமானும் வந்து கோபப்படுறார். அதனால பிருகுமுனி ஓகே, இவரும் வந்து நம்ம சோதனையில தோத்து போயிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து விஷ்ணு இடத்துல வர்றார். அங்க லக்ஷ்மி தேவி விஷ்ணுவோட திருவடிகளுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணு இடத்துல வந்த உடனே இவர் என்ன பண்ணா, நேரா தன்னுடைய காலை தூக்கி எட்டி விஷ்ணுவோட மார்பிலேயே உதைக்கிறார். முதல்ல அங்க வந்து மனசால தான் வந்து பிரம்மாவுக்கு அபராதம் பண்ணார், மரியாதை கொடுக்காம நடந்துட்டார். சிவபெருமான்கிட்ட வரும்போது வார்த்தையால திட்டுறார், இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அபராதம் பண்ணார். இப்போ விஷ்ணு கிட்ட வந்து உடலால தாக்குறார், பிசிக்கலா அட்டாக் பண்றார். அதுவும் இவர் காலால விஷ்ணுவோட மார்பிலேயே உதைக்கிறார். அப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, விஷ்ணு என்ன பண்றாரு, இவங்கள மாதிரி கோபப்படல, பிரம்மா மாதிரியோ சிவனை போலவோ. ஆனா இங்க நடந்த சம்பவம் வந்து அது ரெண்டை விட ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இல்லையா. மனசுல மரியாதை கொடுக்காம இருக்கிறதுன்றது வேற, வார்த்தையால பேசுறதுன்றது வேற. இப்போ உடலால தாக்கி இருக்கிறார், இன்னும் சீரியஸான ஒரு விஷயம். ஆனா இப்போ விஷ்ணு என்ன பண்றார், உதைச்ச உடனே பிரம்மாவோட பிருகுமுனியோட பாதங்களை பிடிச்சுக்கிட்டு அவர் சொல்றார், இந்த மாதிரி நீங்க கடினமான என்னுடைய மார்பின் மீது உதைச்சதுனால உங்க பாதங்கள் வந்து அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்சு விட சொல்றார், மசாஜ் பண்றாரு. என்னுடைய மார்பு வந்து ரொம்ப கடினமானது, அதனால உங்களுக்கு அடிபட்டிருக்கலாம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பகவான் நினைச்ச மாதிரி இல்லாம கம்ப்ளீட்டா வேற மாதிரி நடந்துக்கிறார். சோ இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு பிருகுமுனி வந்துட்டு மற்ற ரிஷிகள் முன்னாடி எல்லார் முன்னாடியும் இதுதான் நடந்தது. அதனால யார் முழுமுதற் கடவுள் அப்படின்னா கண்டிப்பா விஷ்ணு தான் அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாது அப்படின்றத நிலைநாட்டுவார். ஸோ இந்த ஒரு லீலை பிருகுமுனி டக்குன்னு ஞாபகம் வருது. அடுத்து இங்க ஓம்காரம், நானே திவ்யமான சப்தங்களில் நான் திவ்யமான ஓம்காரம் அப்படிங்கிறார். ஓம் ஓம் அப்படின்றது பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஓம் என்பது உண்மையிலே எல்லா வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் முதல்ல ஓம் சொல்லிதான் நீங்க காயத்ரி மந்திரமா இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு வேத மந்திரமா இருக்கட்டும் முதல்ல ஓம் சொல்லிதான் தொடங்கணும். ஓம் இல்லாம எந்த வேத மந்திரமும் உச்சரிக்கப்படாது. அப்படின்னா ஓம் என்பது இங்க கிருஷ்ணர் சொல்றார் நானே அப்படின்னா, இப்போ பகவானுடைய நாமமும் ஓமும் வேறுபட்டது கிடையாது. சில ப்ராப்பர் சில இடங்களில் விவரிக்கிறார். ஆனாலும் ஓம் என்பது சில சமயத்துல அது ஒரு ஆரோபமாக கருதப்படுது. அதனால இங்க இந்த ஓம் பற்றி அவர் சொல்றார். அடுத்ததாக யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, யாகங்களில் நான் திருநாம ஜபம் அப்படிங்கிறார். இப்போ இந்த கலியுகத்துக்கான யஜ்ய வழிமுறை அப்படின்னா அது நாம சங்கீர்த்தனம், நாம யஜ்யம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த கலியுகத்துக்கான யுக தர்மம்.
பிரகத் நாரத புராண, கலைச்சந்திரன் உபநிஷத், பாகவதம், இது மாதிரி பல சாஸ்திரங்கள்ல இந்த பகவானுடைய நாம கீர்த்தனத்தை ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த கலியுகத்துக்கான சிறந்த வழிமுறையாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதி சோதசகனாம் கலை கல்மஷநாசனம் நாத பரதரோபாய சர்வவேதேஷு திருச்சதே. நீங்க எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் ஆராய்ந்து பார்த்தாலும் இதை விட ஒரு சிறந்த வழிமுறை இருக்காது. எதுக்கு? இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய கல்மஷங்களை எல்லாம் போக்குறதுக்கு, எல்லா கெடுதல்களையும் அழிக்கிறதுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திர உச்சாரணத்தை தவிர்த்து சோதசக நாம்னா, இந்த 16 நாமங்களாலான இந்த மகா மந்திரத்தை விட ஒரு சிறந்த வழிமுறையை நீங்க எங்கும் காண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. கலேர் தோச நிதே ராஜன் அஸ்திகேகோ மகான் குணஹா கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரஜே அப்படின்னு பாகவதம் சொல்றது. என்ன சொல்லுது அப்படின்னா அதுவும் இதே அர்த்தம் தான். கலேர் தோஷ நிதே ராஜன், கலியுகத்துல நிறைய தோஷங்கள் இருக்கு. நிறைய பொய் பேசுறாங்க, ஏமாத்துறாங்க, திருடுறாங்க, கொலை, கற்பழிப்பு, இப்படி குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது இல்லையா? இப்ப இந்த மாதிரியான தோஷங்கள் நிறைந்த இந்த யுகம் ரொம்ப மோசமான ஒரு யுகமாக கருதப்படும். சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்த ஒரு யுகமாக கருதப்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பெருசாக்கி அதனால சில சமயத்துல உயிர் பலி கொடுக்கிற அளவுக்கு போயிடுது. சமீபத்துல ஒருத்தர் சொன்னார், ஒரு அது என்னது, ஏதோ ஒரு ரூபாயா 2 ரூபாயா ஒரு சின்ன காசுக்காக குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கு. 1 ரூபான்னு நினைக்கிறேன். அது 1 ரூபாய்க்குள்ள 2 குழந்தைங்களுக்கு மத்தியில சண்டை வந்திருக்கு. அதுல பெற்றோர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சு அது சண்டை பெருசாகி கடைசியில இன்னொருத்தரை கொன்னே விட்டாரு. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா 1 ரூபாயில இருந்து தொடங்கி 1 ரூபாய்க்காக ஒரு உயிரையே கூட சொல்ற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வந்தது அப்படின்னா உடனே அதை எப்படி இன்னும் பெருசாக்குறதுன்னு தான் பாக்குறாங்க. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி தேடுறது கிடையாது. அப்படிப்பட்ட இந்த யுகத்துல, இந்த கலியுகத்துல வாழ்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே நமக்கு இந்த பௌதிக வாழ்க்கை அப்படின்னாலே பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இதெல்லாம் திணிக்கப்படுது. நமக்கு நிர்பந்திக்கப்படுது. நமக்கு விருப்பம் இல்லைன்னாலும் கட்டாயப்படுத்தப்படுது இல்லையா? யாரும் விரும்புறது இல்லை. வயோதிகம் விரும்புறது கிடையாது, மரணம் யாரும் விரும்புறது கிடையாது, வியாதி யாரும் விரும்புறது கிடையாது, யாராலையும் தவிர்க்கவும் முடியறது இல்லை இல்லையா? ஸோ ஏற்கனவே இதெல்லாம் இருக்கு. அதி தெய்வீக, அதி ஆத்மிக, அதி பௌதிக கிளேஷங்கள். சமீபத்துல கேரளாவில் ஏற்பட்ட வெள்ள சரிவு, நிலச்சரிவினால எவ்வளவு மக்கள், எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய துயரம். இது மாதிரி உலகம் முழுக்க பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களாவே, வருஷமா இப்ப ஆயிடுச்சு. உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடையில ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடையில ஒரு பெரிய போர் நடக்க போறது. இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் பல விதமான பிரச்சனைகள். மக்கள் நாடு விட்டு நாடு கடத்தப்படுறாங்க. பங்களாதேஷ்ல பாருங்க, இந்துக்களுக்கு எதிரான பெரிய வன்முறை நடந்துட்டு இருக்கு. நிறைய பங்களாதேஷ் மக்கள் இப்ப இந்தியா பார்டர்ல நின்றுட்டு கத்துறாங்க, எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி உலகம் முழுக்க பல தொல்லைகள், பல பிரச்சனைகள். இந்த கலியுகம் இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தான் சாஸ்திரம் சொல்றது. இது ஒன்னும் குறைய போறது கிடையாது. இப்படிப்பட்ட மோசமான, இப்படிப்பட்ட துன்பகரமான ஒரு
சூழ்நிலையில நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு பாகவதம் சொல்றது கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய ஒரே ஒரு சிறந்த விஷயம், ஒரே ஒரு நல்ல விஷயம், மகத்குணா. அது என்ன அப்படின்னா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணருடைய நாம கீர்த்தனம் தான் இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும், இது எல்லாத்தையும் போக்க முடியும். ஸோ அதனாலதான் இங்க கிருஷ்ணர் சொல்றார் யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, ஜபம் ஹரே கிருஷ்ண மந்திரம். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இன்னைக்கு உலகம் முழுக்க, குறிப்பா இந்த கிருஷ்ண பக்தி வளர்வதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த நாம கீர்த்தனத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். அதனாலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம இந்த கீர்த்தனம் இல்லாத நிகழ்ச்சியே கிடையாது. அது 10 நிமிஷம் நிகழ்ச்சியா இருந்தா கூட அதுல ஒரு 4-5 நிமிஷமாவது நம்ம கீர்த்தனம் பண்ணிட்டு மீதி நேரம் பகவத்கீதையோ பாகவதமோ பேசுறோம். இதுவும் கீர்த்தனம் தான், இதுவும் பகவானுடைய பெருமைகளை பாடுறதுதான். ஆனாலும் இந்த நாம கீர்த்தனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நாம கீர்த்தனம் இல்லாம நடத்துறது கிடையாது. இந்த கலியுகத்துல நம்ம விக்கிரக வழிபாடு, பெரிய பெரிய கோயில் கட்டி இது பண்றது, யாகம் பண்றது, தியானம் பண்றது, இந்த வழிமுறையெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த கலியுகத்துல நம்ம வழிபாட்டு முறை அப்படின்னா மிகச்சிறந்த வழிபாடு முறை இந்த நாம ஜெபம் பண்றதுதான். உண்மையில சொல்லணும்னா நம்ம எல்லாருமே 24 மணி நேரமும் ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது மட்டுமே செய்தாலே போதும். ஆனா துரதிருஷ்டவசமா நமக்கு அதுல ருச்சி இல்லாததுனால சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, துர்தைவம் ஈத்ரிஷம் இஹாஜனி நானுராக. துர்தைவம், துரதிருஷ்டவசமாக எனக்கு நான் அனுராக, எனக்கு அதுல ஈடுபாடு கிடையாது, பற்று இல்லாம இருக்கு. பகவானுடைய நாமத்தை சொல்லணும்ன்றதுல ஈடுபாடு இல்லாம இருக்கிறதுனால, அதுல சுவை இல்லாம இருக்கிறதுனால நான் வேற எதுலயோ ஈடுபட்டு இருக்கேன். அரசியல் பேசுறதுக்கு, கிரிக்கெட் பத்தி பேசுறதுக்கு, ஏன்னா உலகத்துல நடக்கிற பல சினிமா அது இதுன்னு எவ்வளவோ 1000 விஷயங்கள் இருக்கு. உலகாயுதமான விஷயங்கள், மக்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. தினம் செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மொத்தத்துக்கு வருது. உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கில் படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு சிலர் ஒரு வார்த்தை விடாம படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னும் இருக்கு, அதுல புதுசா ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இங்க இவ்வளவு திருடாச்சு, அங்க அவ்வளவு ஊழல் பண்ணாங்க, இங்க இது நடந்தது, அந்த அமைச்சர் இவ்வளவு என்ன பண கையாடல் பண்ணிருக்கிற, அங்க அதாச்சு, இங்க இவ்வளவு கற்பழிப்பு நடந்தது. இதுதான் என்ன, இடமும் பேரும் மாறி வரும், அவ்வளவுதான். ஆனா தினமும் அதே செய்தி தான் இல்லையா? ஒன்னும் புதுசா ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. ஆனா தினமும் மணிக்கணக்கில் அதை உட்காந்து படிக்கிறாங்க. அதுவும் பிரபாதர் நிறைய உபன்யாசங்கள்ல குறிப்பிடுவார். அதுவும் அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் எல்லாம் செய்தித்தாள் ரொம்ப பெரிய நிறைய பக்கமா வருமா, கதையா தினமும். இப்ப எல்லாம் டிஜிட்டல் மயமா ஆயிடுச்சுனால செய்தித்தாள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் அது வேற வடிவத்துல வந்துருச்சு. இன்னைக்கு மொபைல் போன்ல ஹோல் டே வேற என்ன பாக்குறாங்க மக்கள், அதுதான். ஏன்னா எல்லா டிவி சேனலும் கையிலேயே இருக்கு, எல்லா செய்தியும் பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு கேட்கறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, உலகாயுத விஷயங்கள். ஆனா அது எதுவுமே யாருக்கும் நன்மையை கொடுக்க போறது கிடையாது. எல்லாமே மேலும் மேலும் அதிக துன்பத்தை கொடுக்க போறது. ஏன்னா இல்ல, இது எதுவுமே ஆத்மாவுக்கான விஷயம் கிடையாது, ஆத்ம சந்தோஷத்துக்கு கொடுக்கறது எதுவும் கிடையாது. ஆனா நம்ம இந்த சரீரம் கிடையாது, ஆத்மான்றதுதான் பகவத்கீதையில பகவான் நமக்கு போதிக்கிற முதல் பாடமே. நம்ம ஆத்மான்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த சரீரத்தையும் இந்த பௌத்திகமான மனசையும் திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம செயல்படுறதை விட்டுட்டு நம்ம ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக செயல்படும். ஆனா துரதிர்ஷ்டவசமா நமக்கு அது தெரியாம இருக்கு. அதனாலதான் பகவத்கீதை நம்ம கேட்கணும். தொடர்ந்து கேட்கும் போது நமக்கு நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மான்ற அந்த நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பக்தர்கள் அந்த விஷயத்த.
அப்போ நம்ம ஆத்ம தளத்துல நம்ம செயல்படும் போது அப்போ நமக்கு வந்து உண்மையான ஆத்ம சந்தோஷம் கிடைக்கிறது. ஆத்ம தளத்துல செயல்படுறதுன்னா என்ன? நம்ம இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படின்னா, அப்போ ஆத்மான்னா என்னன்னு கேள்வி கேட்க வேண்டியது வருது. ஆத்மான்றது என்ன? ஆத்மான்றது மமாய வாம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத்த சனாதனன்னு கிருஷ்ணர் பகவத்கீதை நித்தியமா பகவானுடைய ஒரு அம்சம் இது. அப்ப ஒரு அம்சம்னா என்ன பண்ணணும்? இப்ப இந்த கை வந்து இந்த உடலோட ஒரு அம்சம். அப்ப இந்த கை என்ன பண்ணணும்? இந்த உடலுக்கு சேவை பண்ணணும், இந்த உடலோட இணைந்து இருக்கணும். அப்பதான் இந்த கைக்கு மதிப்பு இருக்கு, அப்பதான் இந்த கைக்கு சக்தி கிடைக்கும் இல்லையா? இந்த கை வந்து இந்த உடலோட நான் ஏன் இணைஞ்சிருக்கணும்? எவ்வளவு நாளா நான் 50 வருஷமா இந்த உடலோட தானே இருந்தேன், இன்னில இருந்து நான் இந்த உடலுக்கு எனக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை தனிச்ச விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கை பிரிஞ்சு போச்சுன்னா இந்த கைக்கு சக்தி கிடைக்குமா? இந்த கைக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? இந்த கைக்கு பலம் கிடைக்குமா? கைக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இந்த உடலோடு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு, இந்த உடலோடு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். நான் தனிச்சு அனுபவிக்கணும்னு சொல்லி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கிருஷ்ணமூர்த்தி பிரபு வந்து பிரசாதம் பரிமாறும் போது எதுக்கு தினமும் இந்த உடலுக்கே கொடுத்துட்டு இருக்கோம்? ஏன்னா உணவை எடுத்து எடுத்து வாயிலேயே போட்டுட்டு இருக்கிறோமே, இன்னைக்கு ஒரு நாள் நம்மளே அனுபவிக்கலாம்னு சொல்லி இந்த கையே வந்து என்ன பொங்கலை எடுத்து இப்படி போட்டு பிணைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? விரலுக்கு சந்தோஷம் கிடைக்குமா? பொங்கல் நம்ம சாப்பிட்றோம் இன்னைக்கு, இவ்வளவு நாள் வாய்க்கே கொடுத்து கொடுத்து சலிச்சு போச்சு, போதும் போ அப்படின்னு சொல்லி இனிமே நம்மதே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுல இன்பம் இருக்குமா? பக்கெட் நிறைய பொங்கல் கொடுத்து பிணைஞ்சிட்டு இருந்தாலும் கை வலிக்கும், அவ்வளவுதான். மீறி ஒண்ணும் வலி எப்படி துன்பத்தை கொடுக்குமோ அது மாதிரி இந்த மாதிரி பகவானை விட்டு பிரிஞ்சு நம்ம அனுபவிக்கணும்னு முயற்சி செய்யற எல்லாமே இப்படி இந்த கை வந்து பிணைஞ்சிட்டே இருக்க வலிதான் அதிகமாகுமோ அது மாதிரி நம்ம வேதனை தான் அதிகமாகும், நம்ம துன்பம் தான் அதிகமாகும். பகவானை பிரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய எந்த செயலும் நமக்கு சந்தோஷம் கொடுப்பது கிடையாது. சந்தோஷம் கொடுக்கறது இல்லைன்றதுக்கு மேல நிறைய துன்பத்தை கொடுக்கும். அதனாலதான் நம்ம பகவானுடைய சேவகன் அப்படின்றத உணர்ந்து பகவானுக்கு சரணடையணும், பகவான்கிட்ட சரணடையணும். இப்ப இந்த சரணாகதி அப்படின்னு வரும்போது இந்த வார்த்தையை நிறைய பேர் இல்லை, யாருமே விரும்புறது கிடையாது. ஏன்னா சரணாகதி அப்படின்றது இப்போ ஒரு 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்குது, ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை வந்து சரணடைய வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சரணடைஞ்ச நாடு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அதை கொண்டாடுவாங்களா? நம்ம இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டோம்னு சொல்லி இல்ல, அது அவங்களுக்கு பெரிய அவமானத்தை கொடுக்கும் இல்லையா? அவங்க வந்து ஒருத்தரை மூஞ்ச பார்த்துக்க முடியாது, நம்ம இப்படி போய் இன்னொரு நாட்டுல தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி. இவ்வளவு வேண்டாம், நம்ம போற சத்திரியர்கள் இதெல்லாம் நமக்கு புரியாம போகல. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வடிவேல் பிரபு வந்து சொன்னார், அவங்க பையன் வந்து விளையாட்டு கபடி விளையாண்டு அப்படின்னு. ஒரு விளையாட்டை எடுத்துக்கோங்க, 2 டீம் விளையாடுறாங்க, என்ன கபடி விளையாடுறாங்க. ஒரு டீம் ரொம்ப பலசாலியா இருக்காங்க, ஒரு டீம் வந்து பலசாலியா இல்லை. இப்போ பலசாலியா இருக்கிற டீம் வந்து ஏன்னா ஒருத்தங்களை வந்து நீங்க எப்படியும் தோக்கதான் போறீங்க, எங்ககிட்ட நீங்க தோல்வியை ஒத்துக்கோங்க விளையாடாமே அப்படின்னா, அப்படி சரணாயிட்டா ஏன்னா சரி நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்காது. ஸோ இந்த பௌத்திக உலகத்துல பொறுத்த வரைக்கும் சரணாகதி அப்படின்றது இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து ஒரு முதலாளிகிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சான்னா அவன் வந்து அங்க போய் சரணடையணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா முதலாளி என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், அப்பதான் அவன் நல்ல சேவகன் இல்லையா? அதனாலதான் இங்க யாரும் சேவகனா இருக்கவோ சரணடையவோ விரும்புறது கிடையாது. ஏன்னா இங்க சரணாகதி அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும்
யாருக்கிட்ட சரணடைகிறோமோ அவங்க நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறவங்களா இல்லை. நம்மளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மளை சுரண்டி குலைக்கிறதுக்கு தான் பார்க்கறாங்க இல்லையா? நீங்க வரலாறுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய முதலாளிகள்லாம் பல தொழிலாளிகளுடைய உழைப்பு, என்ன ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச உழைப்புல அவங்க சௌகரியமா ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க எல்லா வசதிகளோடும். வீட்லயும் அப்படிதான் நடக்குது. அது எல்லா இடத்துலயும் அது வந்து தனித்தனி கேஸ் எல்லாம் இப்ப பேசணும்னா இங்கே சண்டை வந்துடும் உங்களுக்குள்ள. நம்ம இங்க பொதுவாதான் பேச வேண்டியிருக்கு. சோ இங்க வந்து ஏன்னா யாருக்கிட்ட சரணடைகிறோமோ அவங்க பக்குவமான ஆள் கிடையாது. இப்ப இன்னொரு நாட்டுக்கிட்ட நீங்க போய் சரணடைஞ்சாலோ, இன்னொரு டீமுகிட்ட சரணடைஞ்சாலோ, அல்லது ஒரு முதலாளிகிட்ட சரணடைஞ்சாலோ, இவங்க யாருமே பூரணமானவர்கள் கிடையாது, யாருமே பக்குவமானவர்கள் கிடையாது. ஆனா கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதுன்னு வரும்போது அது அப்படி கிடையாது. கிருஷ்ணர் பூர்ணமானவர். கிருஷ்ணர் சந்தோஷம் அடைகிறார் நம்ம அவர்கிட்ட சரணடையும் போது. அதே சமயத்துல நமக்கும் சந்தோஷம் கிடைக்கிறது. அது இங்க நடக்காது. அதனாலதான் அந்த சரணாகதின்ற வார்த்தையை இங்க யாரும் நம்ம விரும்புறது கிடையாது. நம்ம யாருக்கிட்டையும் சரணடைய விரும்புறது கிடையாது. சேவகன், நான் கிருஷ்ண சேவகன், நான் கிருஷ்ணதாசன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமையோடு அதை சொல்லிக்க விரும்புறது கிடையாது. அதனாலதான் பாருங்க, நம்ம வந்து நாமம் போட்டுக்கிட்டு பொது வெளியில போறதுக்கு தயங்குறோம். ஒரு குடிமை வச்சுக்கிட்டு பொது வெளியில போறதுக்கு தயங்குறோம். இந்த மாதிரி நான் பகவான் சேவகன்னு ஒரு தோற்றத்தை வெளியில காட்டிக்கிறதுக்கு தயக்கம் இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு தத்துவபூர்வமான புரிதல் குறைவா இருக்கு. ஆரம்பத்துல நானும் அப்படிதான் இஸ்கானுக்கு வர ஆரம்பிச்ச புதுசுல பக்தர்கள் மத்தியில இருக்கும்போது திலக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனா வீட்டுக்கு போகும்போது நெத்தில இருக்கிற திலக்கெல்லாம் அழிச்சிட்டு தான் போவேன். ஏன்னா எதுக்கு, அவங்க வந்து ஏதோ ஆர்கியூ பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஸோ ஏன் இப்படிப்பட்ட சூழல்? ஏன்னா இது சரணடைகிறது அப்படின்னா நம்ம பல கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வரோம். இப்போ கிருஷ்ண பக்தரா இருக்கணும் அப்படின்னா, இப்ப இஸ்கான்ல வந்து ஒருத்தர் தீட்சை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட இந்த சீட பரம்பரையில இணையணும் அப்படின்னா தினசரி குறைஞ்சபட்சம் 16 சுற்றுக்கள் ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணணும், ஜபமாலை வச்சு 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, தகாத பாலுறவு கூடாது, சினிமா, கிரிக்கெட், அரசியல் இந்த மாதிரியான உலகாயுத விஷயங்கள்ல ஈடுபாடு கொள்ளக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி வெளியில கிருஷ்ண பிரசாதம் இல்லாத உணவை சாப்பிடக்கூடாது. இப்படி கட்டுப்பாடுகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. இப்ப இந்த கட்டுப்பாடுகளுக்கு உள்ள இருக்கிறதுனால எனக்கு அசௌகரியமா இருக்கு, நான் இதனால சந்தோஷம் இல்லாம இருக்கேன், அதனால நான் இந்த கிருஷ்ண பக்தி ஏத்துக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டுப்பாடோட வாழ்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சந்தோஷம் இருக்கு. அதுதான் உண்மையான சுதந்திரமும் கூட. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நம்ம போக்குவரத்து விதிமுறைகள் இருக்கு. இப்ப நம்ம வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா பல விதிகள் இருக்கு. நம்ம சாலையோட இடது பக்கமா வாகனத்தை ஓட்டணும், சிகப்பு விளக்கு சிக்னல்ல எரிஞ்சதுன்னா நம்ம வாகனத்தை நிறுத்தணும், பச்சை விளக்கு எரிஞ்சதுன்னா போகணும் அப்படின்ற விதிமுறைகள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த விதிமுறைகள்லாம் என்னை கட்டுப்படுத்துது, நான் நினைச்ச மாதிரி சௌகரியத்துக்கு வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு வண்டி ஓட்டினாங்கன்னா, இப்ப எப்படியும் அப்படிதான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இருந்தாலும் அங்கங்க சில விதிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க இல்லையா? இப்ப எல்லாம் நிறைய இடத்துல உங்களை வந்து போலீஸ் வந்து டிராபிக் போலீஸ் எல்லாம் பிடிச்சி ஃபைன் போடணுன்றதெல்லாம் கூட கிடையாது. இன்னைக்கெல்லாம் அங்கங்க நிறைய கேமரா வச்சிருக்காங்க. கேமராவிலேயே நீங்க பார்க்கிங் பண்ணக்கூடாத இடத்துல பார்க்கிங் பண்ணீங்கன்னா உடனே
உங்க போன் நம்பருக்கு இதுக்கு உங்க அக்கௌண்ட்ல பில் வந்துடும். ஏன்னா நீங்க ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுனீங்கன்னா வண்டி நம்பரை பார்த்து உடனே அந்த வண்டி யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு பில் வந்துடும். அந்த மாதிரி இன்னைக்கு நடக்குது. ஸோ அதனால விதிமுறை மீறும் போது என்ன ஆகிறது, விதிமுறை எனக்கு பிடிக்கல, கட்டுப்பாடுகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடை மீறும் போது என்ன ஆகிறது, தண்டிக்கப்படுகிறோம். கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, சாலையோட இடது பக்கம் தான் ஓட்டுறீங்க, சிக்னலை ஃபாலோ பண்றீங்க போது போலீஸ் நின்னா என்ன, எழுந்துட்டு போட்டுப்பே, எனக்கு என்ன பயம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு தைரியமா வண்டி ஓட்டிட்டு போகலாம். லைசன்ஸ் இல்ல, ஆர்சி இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, ஹெல்மெட் இல்ல அப்படின்னா தான் பயம் இருக்கும் இல்லையா? நம்ம விதிமுறை பின்பற்றாத போது நமக்கு பயம் இருக்கும். பயம் இருக்கிறது மட்டும் இல்ல, பிடிச்சா தண்டனையும் கிடைக்கும். அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் அப்படின்றது நம்முடைய நன்மைக்கானது, நம்மளை மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். இப்ப எந்த அளவுக்கு இப்போ நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மேற்கத்திய நாடுகள் எல்லாம், அமெரிக்கால, ஐரோப்பால எல்லாம் போக்குவரத்து விதி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு சில போயிருக்கலாம் கூட. அங்க சிக்னலை தாண்டி நீங்க ஒரு ஸ்டெப் கூட போக முடியாது. அங்க இவ்வளவுதான் வேகம் அப்படின்னு ஒரு வரையறை இருந்ததுன்னா அந்த வேகத்தை மீறி போக முடியாது. இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறாங்க, ரொம்ப கண்டிப்போட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்கிறோம். அப்போ அங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதன் காரணமா விபத்துக்கள் குறைகிறது. அதனால மக்களுக்கு நல்லதுதான், அதனால கெடுதல் கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க அதிகமான சாலை விபத்துக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் என்ன சாலை விபத்தினால இறந்து போறாங்க, பல ஆயிரக்கணக்கில். இந்தியாவிலே தமிழ்நாடு ரொம்ப அதிகமான மக்கள் இறந்து போகக்கூடிய மாநிலம்னு சொல்றாங்க சாலை விபத்துக்கள்னால. அப்போ கட்டுப்பாடுகள் அப்படின்றது நம்மளை மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயம், நம்மளை நல்லவங்களா ஆகிறதுக்கான ஒரு விஷயம். அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடக்கும் போதுதான் நம்ம உண்மையிலேயே சுதந்திரமா இருக்கும். இல்லைன்னா எப்ப வேணா போலீஸ் நம்மளை பிடிச்சிரும்ன்ற அந்த பயத்தோடவே இருக்கணும். அது நமக்கு சுதந்திரமான வாழ்க்கையே கிடையாது, மேலும் அதிக துன்பத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அதனால இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்னு வரும்போது, அதுவும் குறிப்பா கிருஷ்ணகிட்ட சரணடைறது அப்படின்னு வரும்போது, இந்த சரணாகதி அப்படின்னா பல கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யணும். அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறதுன்றது நம்மளுடைய நன்மைக்கான விஷயம். சரணாகதின்றது இந்த பௌத்திக உலகத்துல ஒரு தட்டை நம்ம சரணடைய மாதிரியான விஷயம் கிடையாது. கிருஷ்ணர் பூர்ணமானவர், அவருக்கு எந்த குறையும் கிடையாது. அவர் எல்லா தேவைகளையும் தானே பூர்த்தி பண்ணிக்கூடியவர், தன்னிறைவானவர், ஆத்மராம அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா சுயமாகவே திருப்தி அடையக்கூடியவர். யாரையும் சுரண்டி பிழைக்கணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. உங்களுடைய உழைப்ப, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய சக்தியை எடுத்து அவரை சந்தோஷப்படணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. மாறாக அவர் கருணையினாலதான் நமக்கே இந்த உடல் கிடைச்சிருக்கு, நமக்கு இந்த சரீரத்துக்கு செயல்படுறதுக்கு தேவையான சக்தியிலிருந்து தேவையான அடிப்படை தேவைகள் அத்தனையும், சுவாசிக்கிற காற்றில இருந்து குடிக்கிற தண்ணீர்ல இருந்து அத்தனையும் அந்த பகவான் தான் நமக்கு சப்ளை பண்றார். அவர் தான் நமக்கு கொடுக்கிறார். இந்த சரீரம் கொடுக்கறதுல இருந்து, இந்த சரீர தேவைகளை பூர்த்தி பண்றதுல இருந்து எல்லாத்தையும் அவர் தான் பண்றார். அப்படி இருக்கும்போது அவர் நம்மளால லாபம் அடைகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மாறாக அவர்கிட்ட சரணடைகிறதுனால நம்ம மட்டும்தான் லாபம் அடைகிறோம். அவர் சந்தோஷப்படுறாரு தான், ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் அவருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கு.
அதனாலதான் மாமேக்கம் சரணம் ரஜ, என்னிடம் மட்டும் நீ சரணடைவாயாக அப்படிங்கிறார். எல்லாத்தையும் விட சொல்றாரு, சர்வதர்மாத் பரித்யஜ. இப்ப சரணடையில என்ன என்ன ஆகிறது? நான் சரணடை மாட்டேன்னு சொல்றாங்களே, கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, நாத்திகம் பேசுறாங்களே, அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் கடவுள்கிட்ட தான் சரணடைறாங்க. எப்படின்னா மறைமுகமா சரணடைறாங்க. கடவுளுடைய மாயா சக்தி இடத்துல அவங்க சரணடைறாங்க. இப்ப இந்த நாடு ஒரு சட்டம் போட்டிருக்கு, திருடனா குற்றம், திருடனா குற்றம்னு சொல்லியிருக்கு. இப்போ புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஆமா, திருடுனா குற்றம்னு சொல்லியிருக்காங்க, குற்றம் பண்ணா தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலி என்ன பண்ணுவான்? குற்றம் செய்யவே மாட்டான். அவன் தான் புத்திசாலி. அடுத்து இன்னொரு லெவல் கீழே இருக்கிறவன், அவன் என்ன பண்றான்? முதல்ல திருடுவோம், முதல்ல பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பிடிச்சா ஆமா அது சரிதான்னு நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் திருடி பிடிபடுற வரைக்கும் இவன் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆமா பிடிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஏத்துக்கிறான். இது அடுத்த லெவல் இல்லையா? மூணாவது லெவல் ஒருத்தன் இருக்கான், இன்னும் கொஞ்சம் முட்டாள். அவன் என்ன, அவன் பிடிபட்டான், நான் பிடிபடுவேன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நான் பிடிபடாம போலாம் இல்லையா? எல்லாருமே பிடிபட்டுறாங்க, நான் திருடிட்டு பிடிபடாம போயிட்டேன்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவன். இன்னொரு லெவல் இருக்கான், நாலாவது நிலையில இன்னொருத்தன் இன்னும் முட்டாள. அவன் என்னன்னா, பிடிபட்டதுக்கு அப்புறமும் அவன் பிடிபட்டுறான். என்ன, பிடிபட்டதுக்கு அப்புறமும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்த உடனே மறுபடியும் திருடுறான். இப்போ இவன் பாத்தீங்க அப்படின்னா புத்திசாலியை தவிர மீது எல்லாரும் எப்படியாவது மாயையின் பிடியில வர்றதுக்கு தான் பாக்குறாங்க. இதுல புத்திசாலித்தனமா இதுதான் சட்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரடியா அந்த நாட்டோட சட்டத்தை பின்பற்றுறது, நாட்டுக்கிட்ட சரணடைகிறது சிறந்தது இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணருடைய சட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதான் புத்திசாலித்தனம். அப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடையிலன்னா எப்படி நாட்டோட சிவில் சட்டத்தை மதிக்காம ஒருத்தன் கிரைம், ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, குற்றவியல் துறையில அவன் தண்டிக்கப்படுறான் இல்லையா? அதுவும் அரசாங்கம் தான், ஆனா நேரடியா அரசாங்கம் கிடையாது. நீங்க ஒழுங்கா சட்டத்தை மதிக்கிற ஒரு நல்ல பிரஜையா இருந்தா ஜனாதிபதி கூப்பிட்டு உங்களுக்கு மரியாதை பண்ணி பதக்கம் கொடுத்து பாராட்டு கூட தெரிவிப்பார். ஆனா நீங்க சட்டத்தை மீறும் போது அதே அரசாங்கம் என்ன பண்ணுது? உங்களை தண்டிக்கிறது. அது மாதிரி கிருஷ்ணர் என்னிடத்துல சரணடைன்னு சொல்லும் போது கிருஷ்ணர்கிட்ட நாம நேரடியா சரணடைஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணர் பாராட்டுறார், நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், நம்ம சந்தோஷப்படலாம், கிருஷ்ணரும் சந்தோஷப்படுறார். ஏன்னா அதுதான் நம்முடைய ஸ்வரூப நிலை. ஒரு தந்தை தன்னுடைய மகன் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு தான் சந்தோஷப்பட, அதுதான் அவருக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் உண்மையான ஒரு தந்தையா இருக்கும்போது. ஸோ அது மாதிரி பகவான் நம்ம சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறார். அப்படி இல்லை, எனக்கு அப்பாவே இல்லை அப்படின்னு ஒருத்தன் அடம் பிடிக்கிறான்னா அப்போ கடைசியில அவன் பகவானுடைய இந்த மாயா சக்தி இடத்துல சரணடைய வேண்டும். அதனால அவன் இன்னும் அதிகம் துன்பப்பட வேண்டும். இந்த மாயா அல்லது கிருஷ்ணர் இது ரெண்டுக்கு அப்பாற்பட்டு வேற ஆப்ஷன்லாம் நமக்கு கிடையாது. ஸோ அதனால சரணாகதி அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதா சரணாகதி, அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நேரடியா கிருஷ்ணர் நமக்கு அடைக்கலம் கொடுத்துடுறார். நம்ம திரும்பி இந்த உலகத்துல பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற அந்த சுழற்சியில சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் பௌதிக வாழ்க்கை கிடையாது.
மறுபடியும் இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு சச்சிதானந்த வாழ்க்கை, நிரந்தரமான அறிவுபூர்வமான ஆனந்தமயமான வாழ்க்கை ஆன்மீக உலகத்துல பகவான் நமக்கு கொடுக்கிறார். அதனால பகவான் இந்த கீதை 10வது அத்தியாயத்துல பூரணத்தின் வைபவம் என்ற தலைப்புல அவருடைய வைபவங்களை விவரிக்கிறார். எதுக்காக அப்படின்னு கேட்டா, பகவான் இவ்வளவு உயர்ந்தவரா, இவ்வளவு மிகச்சிறந்த, இப்ப இமயமலை அவருடைய பிரதிநிதிங்கிறார், நாம கீர்த்தனம் நம்மளை இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக்குற இந்த நாமம் கீர்த்தனம் அவருடைய பிரதிநிதிக்கிறது, அவரை பிரதிநிதிக்கிறது, பிரகுமுனி அவரை பிரதிநிதிக்கிறார். இப்படி அவர் சொல்ற வைபவங்கள் எல்லாம் மிகச்சிறந்தவைகளாக இருக்கிறது இந்த உலகத்துல. இமயமலையெல்லாம் அது சொன்னாலாம் நமக்கு புரியாது, அங்க போனாதான் பார்த்தாதான். நீங்க ஹரித்வார் ரிஷிகேஷங்கெல்லாம் போயிட்டு அதுக்கு மேல இன்னும் இமயமலை எல்லாம் நீங்க பத்ரிநாத் கேதார்நாத்லாம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அவ்வளவு வியப்பா இருக்கு. 24 மணி நேரம் நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தூக்கமே வரமாட்டேங்குது. எனக்குலாம் வந்து போன வருஷம் பக்தருக்கு கூட ஒரு பயணம் போயிருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பயண நேரத்துல முழுவதும் அப்படியே அந்த ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கண்ணே மூடுறதுக்கு விருப்பம் வரல, தூக்கமே வரமாட்டேங்குது எவ்வளவு நேரம் ஆனாலும். ஏன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு மலை வந்து ஒரு மலையும் வித்தியாசமா இருக்கு, ஒரு மலையும் வித்தியாசமான வடிவத்துல இருக்கு, வித்தியாசமான மரங்கள் இருக்கு. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு பெரிய பெரிய மலைகள். ஒரு மலை வந்து பெரிய பெரிய பாறையா இருக்கு, இன்னொரு மலையில வந்து பார்த்தா ஒரு பெரிய மரங்களா இருக்கு. ஒன்னொன்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. மணிக்கணக்குல போயிட்டே இருக்கு, வெறும் மலையாவே இருக்கு. இங்க போனாலும் எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறது எதுவுமே தெரிய மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இடையில அவ்வளவு பெரிய பெரிய நதிகள், அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. பகவானுடைய படைப்பு வந்து அவ்வளவு அற்புதமானதா இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஆச்சரியமான அற்புதமான இந்த மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் பகவானை பிரதிநிதிக்கிறது அப்படின்னும் போது, அதுவும் பகவான் முதல்ல சொல்லிடுறார், இதெல்லாம் முக்கியமானவைகளில் சிலவை மட்டும்தான் நான் குறிப்பிடுறேங்கிறார். எல்லாத்தையும் அவர் சொல்லிடல. கடைசியில இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்ல போறாரு. நீங்க பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியில, ஏகாம்சேன சிதோ ஜகத், இதெல்லாம் என்னுடைய ஒரு அம்சம் தான் அப்படிங்கிறார். இது எல்லாமே கிடையாது. இவ்வளவு வைபவங்களும் ஒரு சின்ன, இந்த பௌதிக பிரபஞ்சம்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறார். அப்போ பகவான் அவ்வளவு பெரியவர், நம்ம ரொம்ப அணு அளவுல இருக்கிற ஒரு சின்ன ஜீவாத்மா. நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றத அவர் விரும்புறார், நம்மளும் அதை விரும்புறோம், சந்தோஷமா இருக்கணும்னு. அதுக்கு சிறந்த வழி இதுதான் அப்படின்றது உறுதி ஆகிறது. பகவத்கீதையில ஆச்சாரியர்கள், ராமானுச்சாரியார்ல இருந்து மத்வாச்சாரியார்ல இருந்து சைத்தன்ய மகாபிரபுல இருந்து அத்தனை வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் இத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ புத்திசாலித்தனமா நம்ம இந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரத்துல சரணடைறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்ல சரணடையலைன்னா என்ன ஆகும், அந்த திருடம் பிடிபடுற கதை மாதிரி. அப்புறம் வந்து நான் இறந்ததுக்கு அப்புறம் வைகுண்டம் போலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் எல்லாம் வந்து நமக்கு மறுபடியும் இந்த மாதிரி மனித வாழ்க்கை கிடைக்குமான்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. மனித வாழ்க்கை கிடைச்சாலும் இந்த மாதிரி பக்தி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. இந்த மாதிரி பக்தர்களுடைய சங்கம் கிடைக்குமா, அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. இப்படி எதுக்குமே உத்தரவாதம் இல்லாத இந்த உலகத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால இந்த வாய்ப்பை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்ற மாதிரி இந்த வாய்ப்பை சிறப்பா பயன்படுத்திக்கிட்டு கிருஷ்ணகிட்ட சரணடைகிறது புத்திசாலித்தனம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.